விஷயத்தை முன்னெடுத்தது வந்து பாலச்சந்தர்கள் ரசிகர் சங்கம். இப்ப அதோட செயலாளர் பாபு இருக்காரு. இப்ப இந்த நாங்க எல்லாரும் பாலச்சந்தர் ரசிகர்னா யாரு? அவங்க பொண்ணா இருக்கலாம், ஆனா அவங்க முதல்ல பாலச்சந்தர் ரசிகர். கந்தசாமி சார், பாரதி ராஜா சார் தான் தலைவர் நிஜமா பாலச்சந்தர் ரசிகருக்கு. கரெக்டா சார்? சோ நாங்கெல்லாம், நான் டைரக்டர் வசந்தே கிடையாது, நான் பாலச்சந்தரோட ஃபேன் இல்ல, ஏசி அப்படி சொல்லணும். அவ்வளவு அவர் மேல ஒரு விருப்பமும் காதலும் கொண்ட ஒவ்வொரு இயக்குனரும், மணிரத்னம் அவர்களா இருக்கட்டும், அது வந்து இப்ப எந்த டைரக்டர் நீங்க சொன்னாலும், மகேந்திரன் சார்ல இருந்து பாலுமேந்திரா சார்ல இருந்து அத்தனை பேருமே நாங்க ஃபேனுன்னு சொன்ன ஒரு தமிழ் சினிமாவின் ஒரு முகம் அப்படின்னா அது கே பாலச்சந்தர் அவர்கள் தான். அவருக்கு ஒரு இந்த சதுக்கத்துக்கு கொடுத்ததற்கு மிகச்சிறந்த நன்றியை தெரிவிச்சு ஒரு சிலையையும் வைப்பதற்கு அனுமதியை நாங்க வந்து இப்ப அரசு கிட்ட கேட்க போறதை இந்த பிறந்த நாளை முன்னிட்டு ரொம்ப மகிழ்ச்சியா நாங்க வந்து இங்க உங்ககிட்ட தெரிவிக்கிறோம். பாரதிராஜா சார் அவர்கள் தலைமையில. என்னை பத்தி அண்ணன் முன்னால ஒரு வார்த்தை சொல்றேன். 16 வயது நிலை ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி ஆகும் போது இங்க இருக்கிற தேனாம்பேட்டை எல்எம்என் காலனியில வந்து பார்க்கும்போது முத அண்ணன் கூட நான் தான் கூட இருந்தேன். அவருக்கு வீடு எடுத்து கொடுத்து எங்க அப்பா அம்மா எல்லாம் சொல்லி இவருக்கு முழுக்க நான் அப்பெல்லாம் மனோஜ் எல்லாம் குட்டி பையன். அதுக்கப்புறம் அவர் கூட இருந்து எல்லாம் பண்ணியிருக்கும் போது நான் கேமரா அசிஸ்டண்டா போக்கஸ் அசிஸ்டண்டா போகும்போது சிகப்பூர் ரோஜாக்கள்ல கமலுடைய பிளாஷ்பேக்கு என்னை நடிக்க கூப்பிட்டாரு. அப்ப அக்கா வேணான்னாங்க. காதல் ஓவியம் படத்துக்கு மைசூர்ல நான் போக்கஸ் அசிஸ்டண்டா போயிருந்தேன். அப்போ பிரேக்ல எனக்கே தெரியாம டைரக்டர் சொல்லி என் சட்டையெல்லாம் கிழிச்சு இதெல்லாம் போட்டு என்னை வந்து ஹீரோ வந்து கண்ணு தெரியாது, ராதாவை தூக்கிட்டு போனோம் கஞ்சா சாமியாருங்களா. அதுல மணிவண்ணன் நானு தனபால்லாம் ஆக்ட் பண்ண வச்சு எனக்கு ரொம்ப பெருமை. இயக்குனர் சிகரம் படங்கள்லயும் டைரக்டர் என்னை வந்து 4-5 படத்தில் நடிக்க வச்சிருக்காரு. உனக்காக எழுதின சீனுன்னு அண்ணன் இந்த மாதிரி சொல்லி எனக்கு அந்த படத்துல ஒரு முழு கேரக்டர் கொடுத்தாரு. அதுலதான் இந்த மூக்கு ராதாவும் மணி ஒண்ணு அடிச்சு உடைச்சி ரத்தம் வரும்போது அப்படியே மாறல அணைச்சு யார்கிட்ட போய் சொல்லாதுன்னு சொன்னார். இப்ப இந்த மாதிரி நம்ம எல்லாம் பெருமையை பேச ஆரம்பிச்சா என்ன கூட நடிக்க கூப்பிட்டுருக்காருடா. கண்டிப்பா பாரதிராஜா சார் வந்து பாலச்சந்தர் அசிஸ்டண்டா இருக்கும் போதே கூப்பிட்டுருக்காரு. இல்ல நிறைய பேரு பாலச்சந்தர் சார் நிறைய பேரு நடிக்க சான்ஸ் கேட்டிருக்காங்க. நாங்கெல்லாம் கூட ஒர்க் பண்ணும்போது இருக்கிறவங்களை நடிக்க வச்சவரு கேபி சாரும் அண்ணனும் தான். ஆமா, ரொம்ப ஆமா நீ ஃபேஸஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணதில்லை அவரும் நம்ம தான். ஆமா சார். அப்புறம் தான் நான். ஆமா சார். ஆமா. அவர் என்ன ரொம்ப உரிமையோட பேசுவாரு. வாழ்க்கை வரலாறு வந்து படமா வருது. அந்த மாதிரி கேபி சாரோட வாழ்க்கை வரலாறு படமா கேபி சாரோட வாழ்க்கை வரலாறு படமா எடுக்கிற திட்டம் இருக்கான்னு கேக்குறாங்க. கண்டிப்பா அது வந்து ஒரு எல்லாருக்கும் கண்டிப்பா அது விஷயமா நாங்க வசந்த் சார் புஷ்பா மேடம் எல்லாம் கலந்து பேசி கண்டிப்பா ஒரு மிகச்சிறந்த படமா அது வரணும். பாலச்சந்தர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக விரைவில் நிச்சயம் வரும். அதுக்கான ஒரு நல்ல முடிவு வரும். இளையராஜாவுக்கு எப்படி வருதோ அது மாதிரி இளையராஜாவுக்கு ஒரு படம் எடுக்கிறாங்க. பாலச்சந்தர் அவ்வளவுதான். எல்லாம் பாலச்சந்தருக்கு பிள்ளைய மாதிரி நான் தான் சொன்ன பிள்ளைய மாதிரி இருப்பாங்க. வீட்டுக்கு போய் கையை கட்டி நின்று அவருக்கு என்ன பண்ணணும் நம்மகிட்ட இப்ப எல்லாம் இஷ்டமா வருவாங்க. 10 மணிக்கு 11 மணிக்கு வாப்பான்ட்டு. நாங்க பாலச்சந்திரன் போய் பார்க்கலாம். அவர் வீட்டுக்கு முன்னாடி நிற்பாங்க பைய வச்சுக்கிட்டு எங்கேயும் அனுப்ப மாட்டாரா ஒரு வேலைக்கு. ஒருத்தன் கிடையாது. இப்ப அந்த விசுவாசம் அவர்கிட்ட இருந்து அப்படி போதே பயப்படுவாங்க பாலச்சந்திரன். அதெல்லாம் இப்ப இல்லை சார்.